இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெயிலுக்கு இடையே கொட்டி தீர்த்த கனமழை. ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோடை கத்தரி வெயில் வாட்டிய நிலையில் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் இடியுடன் கூடிய கனமழை. காஞ்சிபுரத்தில் தேனம்பாக்கம் பகுதியில் திடீரென உருவாகிய புழுதி புயலால் பொதுமக்கள் அச்சம். பூந்தமல்லியில் வீசிய சூறை காற்றால் திரையரங்கு மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. திரையரங்கில் படம் பார்த்துக் கொண்டிருந்த மக்கள் அவசரமாக வெளியேற்றம். சென்னையில் மோசமான வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக வானத்தில் வட்டம் அடித்த விமானங்கள். சூரத், பெங்களூரு, கோவையில் இருந்த விமானங்கள் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தரையிறங்க முடியாததால் பயணிகள் அவதி. கனமழை மற்றும் சூறாவளி காற்று காரணமாக மதுரையில் இருந்து சென்னை வந்த விமானம் திருச்சிக்கு மாற்றம். திருச்சியிலிருந்து புறப்பட்ட விமானம் சிறிது நேரத்தில் மீண்டும் திருச்சியிலேயே தரையிறக்கம். திருச்சி, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை மற்றும் நாளை மறுநாள் கோவை, நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகம் முழுவதும் நடந்த மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நிறைவு. பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கிடையே தேர்வு அறைக்குள் மாணவ மாணவிகள் அனுமதி. தமிழகம் முழுவதும் நீட் தேர்வு எழுத வந்த மாணவிகளின் கம்பல், மூக்குத்தி மற்றும் கொலுசுகளை கழற்ற சொன்ன அதிகாரிகள். கடும் கட்டுப்பாடுகளுக்கு இடையே தலைவிரி கோலமாக தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவிகள். நீட் தேர்வில் இயற்பியல், வேதியியல் தொடர்பான கேள்விகள் சற்று கடினமாக இருந்தது. தேர்வு எழுதிய பிறகு மாணவ மாணவிகள் கருத்து. பிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் செல்ஃப் ஸ்டடி பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா கிராக் பண்ணிடலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கு. ஒன்றும் பயப்படுற அளவுக்கு என்ன சொல்றது, அந்த அளவுக்குலாம் கஷ்டமா இல்லை. கேள்வி அட்டன் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. படிச்சு அட்டன் பண்ணணும். பிசிக்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி நல்லா ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா இதுல பாஸ் பண்ணலாம். சென்னை, திருவொற்றியூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் தேர்வு மையத்திற்கு கால தாமதமாக வந்த மாணவர்கள். அதிகாரிகள் உள்ளே அனுமதிக்காததால் கண்ணீருடன் திரும்பிச் சென்ற மாணவிகள். வேலூரில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்களின் காதுகளில் பட்ட பகலில் டார்ச் அடித்து சோதனை செய்த அதிகாரிகள். நுழைவுச் சீட்டு, அடையாள சான்று மற்றும் தண்ணீர் பாட்டில் மட்டும் எடுத்துச் செல்ல மட்டுமே அனுமதி. திருப்பூரில் அதிக பட்டன்கள் இருந்ததால் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்படாத மாணவிக்கு ஆடை வாங்கி கொடுத்து உதவிய பெண் போலீஸ். குமாரபாளையத்தில் கல்லூரி மாறி சென்ற மாணவியை குறித்த நேரத்தில் தேர்வு மையத்திற்கு ஜீப்பில் அழைத்து சென்ற காவல் ஆய்வாளர். புதுக்கோட்டையில் நீட் தேர்வு ஆய்வுக்கு காலதாமதமாக வந்ததால் தடுத்து நிறுத்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி.
நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகே கேட்டை திறந்து உள்ளே அனுமதித்த நீட் தேர்வு மைய அதிகாரிகள். கந்தர்வகோட்டை அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்ட நீட் தேர்வு மையத்தில் மாணவி திடீரென மயங்கியதால் பரபரப்பு. 108 ஆம்புலன்ஸில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி அளிக்கப்பட்டு மீண்டும் தேர்வு மையத்திற்கு அழைத்து வரப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நீட் தேர்வுக்கு முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என புகார். நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்களின் பெற்றோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவாரூரில் தாடியை கணவனிடம் கழட்டி கொடுத்துவிட்டு நீட் தேர்வு எழுத சென்ற மனைவி. மூக்குத்தி, மெட்டி, கொலுசு ஆகியவற்றை பெற்றோரிடம் கழட்டி கொடுத்துவிட்டு சென்ற மாணவிகள். ராமநாதபுரம் அரசு மகளிர் கலை கல்லூரி தேர்வு மையத்தில் மாணவி ஒருவருக்கு நீட் வினாத்தாளை மாற்றி கொடுத்ததால் குழப்பம். 40 நிமிடத்திற்கு மேல் தேர்வு எழுத முடியாமல் தவித்ததாக வெளியில் வந்து தந்தையிடம் கண்ணீருடன் கதறி அழுத சோகம். நான் கேட்டதுக்கு அது எங்களுக்கு எதுவும் தெரியாது, எம்டிஏ படி தான் வரும், அது ஆர்டர் படி இருக்கணுங்கிறதுனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஷேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓஎம்ஆர் தப்பா ஷேட் பண்ணிட்டேன். டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பூர் நீட் தேர்வு மையத்தில் மாணவியின் ஆடையில் இருந்த பட்டன் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு. மேல்மருவத்தூர் அருகே நீட் தேர்வு எழுத இருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை. நேற்று இரவு படுக்கை அறைக்கு சென்ற மாணவி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் சந்திப்பு. பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. வரலாற்றில் காங்கிரஸ் கட்சி இதுவரை செய்த தவறுகளுக்கு பொறுப்பேற்கிறேன். கடந்த 1984ஆம் ஆண்டு பொற்கோயிலுக்குள் ராணுவம் புகுந்தது தொடர்பான கேள்விக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. மக்களால் எளிதில் அணுகும் வகையில் முதல்வரின் முகவரித்துறை விளங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். எல்லோருடைய குறைகளையும் கேட்டு தீர்வு காணக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு என்றும் பதிவு. பாரதிதாசனின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் நாளை நடைபெறும் தமிழ் வார விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. சிறந்த 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கி பரிசு தொகை வழங்குகிறார். தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறியுள்ளது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மாநிலத்தின் உரிமைகளை தாரை வார்த்து கொடுத்துவிட்டு மாநிலத்தின் சுய ஆட்சி பாதுகாவலர் என பட்டம் சூட்டிக் கொள்வதா எனவும் முதலமைச்சருக்கு கேள்வி. அந்த மாநில அதாவது ஒரு சுயாட்சி பாதுகாவலர் அந்த பட்டமே ஒரு அவர்களுக்கு அவரே பட்டம் கொடுத்துப்பாங்க. அதனால் அந்த பட்டமே பார்த்தா வாங்கினா இன்னைக்கு எல்லாம் அது ஒரு கேலிக்குரியதான் எள்ளி நகையாடுவார்கள். பாஜக கூட்டணியிலிருந்து பழனிசாமி என்ன சாதித்தார் என பட்டியல் போடுவாரா என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சரமாரி கேள்வி. அதிகார அமைப்புகளுக்கு பயந்து பாஜகவுடன் சேர்ந்த அமலாக்கத்துறை கூட்டணிதான் அதிமுக கூட்டணி எனவும் விமர்சனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் காட்டம்.
அது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மாணவர்கள் போதைப்பொருள் பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிட்டு இருக்கிறாங்க. எல்லா கிராமங்களிலும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட திருநெல்வேலி மாநகரில் பார்த்தோன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி 15 நாளைக்கு ஒருக்க வருது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. இதையெல்லாம் முதலமைச்சர் அக்கறையோடு பார்க்காம இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்தல் இது கூட்டணியை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேர்தலில் தோல்வி பயம் வந்திருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் ISIS மற்றும் அல்-கொய்தா தீவிர இயக்கங்களுடன் தொடர்பில் இருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் திடுக்கிடும் தகவல். மத பயங்கரவாதத்திற்கு எதிராக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சர்வதேச மத பயங்கரவாத குழுக்களான ISIS, அல்-கொய்தா போன்றவற்றினுடைய தொடர்போடு இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் என்று தமிழக அரசினுடைய கொள்கை விளக்க குறிப்பு தெரிவிக்கிறது. மக்கள் பணி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயலாற்றலாம். விஜயின் தாவேகாவிலிருந்து விலகிய வைஷ்ணவிக்கு பாஜக எம்எல்ஏ வானதி அழைப்பு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதைத்தான் அவருடைய உரையிலே குறிப்பிட்டார். அதனால் முழுமையாக ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற கட்சி மட்டுமல்ல, மக்களுடைய நலன் சார்ந்தே பணியாற்றக்கூடிய கட்சியாக இருக்கின்ற கட்சி எந்த கட்சி என்பதை புரிந்து கொண்டு அந்த மாதிரியான சகோதரிகள் தங்கள் அரசியல் ஆர்வம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு வாய்ப்பிருக்கின்ற ஒரே கட்சியாக எங்கள் கட்சி இருக்கு. தமிழக மீனவர்களின் படகுகளை உடைத்து ஆழ்கடலில் மூழ்கடிக்க சிங்கள அரசு திட்டம். மத்திய அரசு தலையிட்டு படகுகளை மீட்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் என அதிமுக உறுதியளித்தது உண்மைதான். விஜயுடன் கூட்டணி வைப்பது குறித்து கடலூர் மாநாட்டில் முடிவு எடுக்கப்படும் எனவும் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் விளக்கம். அதிமுக பாஜக கூட்டணி பிரஷர் கூட்டணி அல்ல, பிளஷர் கூட்டணி. எந்த அழுத்தத்தின் காரணமாக காங்கிரசுடன் திமுக கூட்டணி வைத்தது எனவும் தமிழிசை கேள்வி. அதிமுகவை பாஜக பிரஷர் செய்து கூட்டணியில் வைத்துக் கொண்டார்களாம். அண்ணன் ரொம்ப பிரஷர்ல இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பிளட் பிரஷர் நமக்கு பார்த்தா இன்னும் அதிகமாக பிரஷர்ல இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் கேட்குறேன், என்ன பிரஷர்ல காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ், உங்களை எமர்ஜென்சி பீரியட் அப்போ சிறையில் அடைத்தது காங்கிரஸ், இலங்கையில் நம் தமிழ் சொந்தங்களை கொன்றது காங்கிரஸ். ஆக இந்த காங்கிரஸோட எந்த பிரஷர்ல நீங்க கூட்டணி வைத்தீர்கள்? தமிழகத்தில் உள்ள பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து நாளை தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை அறிவிப்பு. எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெல்லாம் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக கண்டுபிடித்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு நான் எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை. சென்னை பூவிருந்தவள்ளியில் வாடிக்கையாளருக்கு பிரியாணியுடன் தேரையையும் பரிமாறிய ஊழியர்கள். பல்லி, கரப்பான், பூச்சியை தொடர்ந்து மட்டன் குழம்பில் தேரை கிடந்ததால் பரபரப்பு. உரிய அனுமதி பெறாமல் ஆன்மீக சுற்றுலா சென்றதாக கூறி ராஜஸ்தான் மாநிலம் டோல்பூர் பகுதியில் அடைத்து வைக்கப்பட்ட பெண்கள். பாதிக்கப்பட்டவர்களின் வீடியோ வெளியான நிலையில் புதுச்சேரி ஆட்சியரின் நடவடிக்கையால் அனைவரும் விடுவிப்பு. சிவா எம்எல்ஏ சார் தான் எங்களுக்கு உதவி பண்ணி எங்களை கோபால் சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு பணம் போட்டுவிட்டு நாங்கள் எங்களை வெளியே ராஜஸ்தானில் 60,000 பணம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேயிலை தோட்டத்தில் தஞ்சமடைந்த ஒற்றை காட்டு யானை.
அச்சம் காரணமாக தொழிலாளர்கள் தேயிலை பறிக்க தடை விதித்த வனத்துறையினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தொடங்கியுள்ள காய்கறி கண்காட்சி 2ஆம் நாளாக சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு ரசித்தனர். கோடை விடுமுறையை ஒட்டி குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குவிந்த மக்கள். அருவியில் குளித்தும் நீச்சல் குளம், பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் குடும்பத்தினருடன் பொழுதை கழித்தும் உற்சாகம். விடுமுறை தினத்தை முன்னிட்டு கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவி போல் கொட்டிய நீரில் குளித்தும் படகு சவாரி செய்து குதூகலம். ஒசூர் அருகே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர வைடூரிய புதையல் எடுத்து தருவதாக கூறி 8 லட்சம் மோசடி. 10 பேர் கொண்ட கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்தது போலீஸ். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்வு. 4 ரூபாய் 90 காசுகளாக முட்டை விலை நிர்ணயம் செய்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. போடி குரங்கணி நரிப்பட்டி வனப்பகுதியில் தண்ணீர் பருக வந்த சருகுமான் ஜோடியை வேட்டையாடிய ராணுவ வீரர். கைது செய்ய முற்பட்ட வன காவலரை துப்பாக்கியால் பின்புறமாக தாக்கிவிட்டு தப்பி ஓட்டம். கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் விஜயின் ஜனநாயகன் படப்பிடிப்பு தீவிரம். படப்பிடிப்பு இடத்திற்கு வரும் நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஆலோசனை. RS மங்கலம் அருகே நகை பிரச்சினை காரணமாக மோதிக்கொண்ட இரு தரப்பினர் காவல் நிலையத்தில் புகார். புகார் அளித்த பெண்ணின் உறவினரிடம் சார்பு ஆய்வாளர் செல்போனில் ஆபாசமாக வசைபாடிய ஆடியோ வைரல். இன்னைக்கு இல்ல 2 நாளைக்கு முன்னால வரும்போது வயல்ல இடையில மறைச்சுக்கிட்டு கையை பிடிச்சி தரான். அவ வந்து கேஸ் சோவடிக்கிறதுக்கு எல்லா வழியும் பண்ணுவானே. அதுக்கு தான் அவனை வச்சிருக்காங்க. டிஎஸ்பி பேசும்போது நான் சொல்லிடுறேன், இப்படி பொய்யா கொடுக்குறான்னு நான் சொல்லிடுறேன் டிஎஸ்பி கிட்ட. தாராபுரம் அருகே சாலை பள்ளத்தில் தவறி விழுந்து கணவன் மனைவி உயிரிழப்பு. எச்சரிக்கை பலகை வைக்கப்படாததால் பலியான சோகம். திருத்துறைப்பூண்டி அருகே சுற்றுலா வாகனம் அரசு பேருந்து மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. கேரளாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா சென்ற போது நேர்ந்த சோகம். ஒசூர் அருகே மதுபோதையில் டாரஸ் லாரியை இயக்கி ஆஞ்சநேயர் கோயிலை தரைமட்டமாக்கிய ஆந்திர மாநில ஓட்டுநர். கோயிலை புதிதாக கட்டிக் கொடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் வெகு விமரிசையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்ற பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம். இஸ்ரேல் தலைநகர் டெல் அபவ் நகருக்கு வரும் 6ஆம் தேதி வரை விமானங்கள் இயக்கப்படாது. இன்று முதல் 3 நாட்களுக்கான டிக்கெட் கட்டணங்களை பயணிகள் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் ஏர் இண்டியா அறிவிப்பு. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்கிய நிலையில் திருச்சியில் 104.8 டிகிரி வெப்பம் பதிவு. வெயில் தாக்கம் மற்றும் அனல் காற்று வீசியதால் வீடுகளிலேயே முடங்கிய மக்கள்.
யோகா குருவும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான சுவாமி சிவானந்தா தனது 129 வயதில் காலமானார். வாரணாசியில் மாரடைப்பால் உயிரிழந்தவருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இரங்கல். இந்தியா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளிடையிலான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர். இந்தியாவுக்கு எதிரான 4வது போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி. அணு ஆயுதங்கள் உட்பட அனைத்து பலத்தையும் கொண்டு இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோம். பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீஃப் அப்பாசியை தொடர்ந்து ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் எச்சரிக்கை. இஸ்ரேலின் முக்கிய பெண் சூரிய விமானம் நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல். ஏமனில் இருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல் வீடியோ வெளியீடு.